சரவண பவ. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி பேசுகிறேன். இந்த பதிவு ஜூன் மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம். வரலாக திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களை பணிந்து 12 ராசிக்கும் இந்த மாதம் எப்படி நம்ம சிறப்பாக கடந்து வரலாம், நமக்கு எந்தெந்த காலகட்டம் என்ன மாதிரியான சிறப்பாக நகர்வுகள் நடைபெறும் என்பதை அறிந்து கொள்ளவிருக்கிறோம். பதிவினை முழுமையாக கேளுங்க. இதில் உங்களுக்கு எளிமையான வழிபாடுகள், நமக்கு சாத்வீக பரிகாரங்கள் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதம் கொள்கை நிலையை வைத்து சிறப்பாக கடந்து உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம். இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகநிலைகள் பார்த்திங்கன்னா, மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, சுக்கிரன், சூரியன், புதன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு பகவான். இந்த மாதம் நமக்கு 12ஆம் தேதி சுக்கிர பகவான் நமக்கு மிதுனத்திற்கு பயிற்சி ஆவார். 14ஆம் தேதி புதனும் சூரியனும் பயிற்சி ஆகிறாங்க. இந்த சூரியன், புதன், சுக்கிரன் தான் ரிஷபம் மிதுனன்றதில் பயிற்சி ஆகிறாங்க. பெரும்பாலும் இந்த மாதம் அனைத்து ராசிக்குமே சிறப்பாகவே இருக்குது. அதனால் அனைவருமே உங்களுடைய முயற்சியை மட்டும் கைவிடாதீங்க. ஏற்கனவே ராகு கேதுவும் இந்த மாதிரி இடத்துல தான் உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு கோச்சாரத்தில் நம்ம என்னென்னலாம் இப்போ நம்ம எதிர்காலத்துக்காக முயற்சிகள் போடுறோமோ அதெல்லாம் நமக்கு பல மடங்கு ரிசல்ட் கொடுக்கும். அதனால் நம்முடைய குறிக்கோளையும் லட்சியங்களையும் நோக்கி வேகமாக பயணித்து வெற்றியை விரைந்து பெற்றிடலாம். மிதுன ராசி மிதுன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த ஜூன் மாதம் எப்படி நம்மளுக்கு சிறப்பாக பலன்களை அளிக்கவிருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த இடம் காலச்சக்கரத்தின் 3ஆம் இடம், தைரியம், வீரியம், தன்னம்பிக்கையை குறிக்கக்கூடிய இடம். ரொம்ப சிறப்பான இடம் 3ஆம் இடம் தான். 3ஆம் இடம் தான் ஒரு ஜாதகத்திலேயே ரொம்ப அருமையாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட சிறப்பான இடத்திற்குரிய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்னு பார்த்தோம்னா, மிருகசீரிஷம் 3, 4, நம்மளுக்கு திருவாதிரை 4 பாதங்கள், புனர்பூசம் 3 பாதங்கள். இந்த மாதம் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, குரு எங்களுக்கு 7, 10 குடையவர், இப்போ 12 விரைய குருவாக வந்துட்டார். செலவுகளை சமாளிக்க முடியாதுன்னு எல்லாரும் அச்சுறுத்தி கொண்டே இருக்கிறாங்க. என்னம்மா செய்வது? எல்லாருக்குமே அந்த நிலைமை ஏற்பட்டுடுமா? சுப விரயங்களாக ஆக்கிக்கொள்ளணும். சுப விரயங்கள்னால் என்ன? இப்போ நம்ம ஒரு வீடு வாங்கிக்கலாம். இப்போ இந்த காலகட்டம் நம்ம பைசா செலவாக போகுது அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே நமக்கு தேவைகளை, ஒரு அத்தியாவசிய தேவைகள்லாம் பூர்த்தி பண்ணிக்கணும். அந்த பைசாவை எடுத்துகிட்டு போய் நம்ம வேறு எங்கேயும் போய் ஒரு கவர்ச்சிகரமான பேச்சுலாம் சொல்லுவாங்க இல்லையா? அவங்க 10 வட்டி தரோம், நீங்கள் 5000 ரூபாய் பண்ணால் நாங்கள் உங்களுக்கு 20,000 ரூபாயாக பெருக்கி தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி கவர்ச்சிகரமான அந்த நிதி நிறுவனங்களின் பேச்சுக்களை எல்லாம் கேட்டு எங்கேயும் ஏமாந்து விடக்கூடாது. இந்த வருட பலனே அப்படி தான் சொல்லியிருப்போம். இந்த வருடம் நிறைய களவு, கொள்ளை இதெல்லாம் போகும் அப்படின்லாம் நிறைய சொல்லியிருப்பாங்க. அப்போ ஏமாற்றுதலும் இருக்கும், திருடர்கள், நயவஞ்சகர்கள் இதெல்லாம் இருக்கும். புரோதி வருடத்தில் எல்லாம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? இப்போ விரைய குரு, அந்த முதலீடு என்பது 12ஆம் இடம் என்பது நம்ம ஒருத்தர்கிட்ட கொடுத்து ஏமாந்து போகக்கூடிய பணம். 8ஆம் இடம் என்பது ஒருத்தர்கிட்ட கொடுத்து மாட்டிக்கிட்டு அது வெளியில் வராத பணம். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அந்த காலகட்டம் அப்படின்னா, ஏற்கனவே இப்போ பார்த்தீங்கன்னா 12 உங்களுக்கு 14ஆம் தேதி வரைக்கும் விழிப்புணர்வாக இருக்கணும். ஒரு செயலை செய்வதற்கான ஆயத்த பணிகளை மட்டும் மேற்கொள்ளணும். 12ஆம் இடம் என்பது என்ன? அது நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். மைனஸ் போக மோட்சஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மோட்சம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுவது. நம்ம உடனே சொர்க்கத்துக்கு போகிறத எடுத்துக்கக்கூடாது. அப்போ ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுவது அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம ஒரு செயலை செய்வதற்கான ஒரு ஆயத்த பணிகள் எல்லாம் மேற்கொள்ளும். அங்கே யாரெல்லாம் இருக்கா? முயற்சி ஸ்தானாதிபதி இருக்கிறாரு, ராசி அதிபதி இருக்கிறாரு, அப்புறம் யார் இருக்கிறா? குரு இருக்கிறாரு, அவர் தான் 7, 10 கூடையவர். அப்புறம் சுக்கிரன், அவர் 12க்குரியவரும் ஆயிற்று. அப்போ இந்த காலகட்டம் என்ன பண்ணணும்? ஏற்கனவே நிறைய 2-3 மாதமாகவே முதலுடைய பொசிஷன், அவருடைய ராசி அதிபதி பொசிஷனே சரி கிடையாது. இந்த மாதமும் அந்த குழப்பம் இதெல்லாம் இருக்கும். அதையெல்லாம் தவிர்த்து 14ஆம் தேதி வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இது வரைக்கும் 9ல் இருக்கக்கூடிய சனி நிறைய அனுபவங்களை இதுக்கு முன்னாடி அர்த்தாஷ்டம சனியில் நம்ம பட்டிருப்போம். அந்த 9ல் இருக்கிற பாக்கிய சனி நிறைய ஒரு தெளிவுகள் எல்லாம் கொடுத்து கொண்டிருப்பாங்க. எந்த தொழிலில், கெரியரில், உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்தெந்த இடத்துல தவறு செஞ்ச, ஏமாந்து போன, இதையெல்லாம் வைத்து ஒரு சிறப்பான அனுபவங்களெல்லாம் நம்ம கற்றுக் கொண்டிருப்போம். அதை வைத்து நம்முடைய வழிமுறைகளை மேற்கொள்வோம். நம்ம அந்த காலகட்டம் இந்த மாதம் 15 தேதி வரைக்கும் நம்ம அடுத்து நம்ம என்ன ப்ராசஸில் போக போகிறோம் என்ற வழிகளையும் திட்டங்களையும் வியூகங்களையும் தீர்மானித்து வைத்துக்கணும்.
அதற்கப்புறம் தொழில் சார்ந்த அனைத்து முடிவுகளையும் எல்லா விதமான நல்ல காரியங்களுக்கும் செயல்பாட்டிற்கும் அப்புறம் நம்ம செயல்பாட்டில் வைக்கக்கூடியது ஜூன் 15 தேதிக்கு மேலே அருமையாக கிரகங்கள் பகிர்ந்துடும். முதல்ல வந்து நமக்கு 5-12 கூட பூர்வ புண்ணியாதிபதி முதல் பயிற்சி ஆகிடுவார். அதற்கப்புறம் நம்மளுக்கு புதன் பயிற்சி ஆகிடுவார், சூரியனும் பயிற்சி ஆகிடுவார். இப்படி நமக்கு ராசி அதிபதி அப்புறம் வலுவாயிடுவார். இப்போ இது வரைக்கும் நம்ம பட்ட தெளிவு, நம்ம போட்ட யூகம், இந்த ப்ராசஸ் செயல்படுத்துதல் என்னென்ன பண்ண போகிறோம், அந்த முன் நடவடிக்கைகள் எல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, எப்படி செயல்படணும்னு நம்ம தாராளமாக வேகமாக நம்ம மாத பிற்பகுதியில் செயல்பட்டு கொள்ளலாம். தொழில் நல்லாயிருக்கும், தொழில் நல்ல மாற்றங்கள், உள்ளூரில் இருக்க முடியாது, வெளியூருக்கு நல்லா பயிற்சியாகி நம்ம வேலைகளை வந்து அருமையாக பார்த்து கொள்ளலாம். அதே போல் கடன் ஒரு சிலர் கடையும். 11ஆம் அதிபதி 11 ஆட்சி, 6க்கு 6ஆம் இடம். இந்த காலகட்டம் வந்து கடன் அடையும். அதே போல் மூத்த சகோதரத்தோட குடும்பத்தில், தந்தையுடைய குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை, இது வரைக்கும் பேச்சுவார்த்தைன்னா குடும்பத்தோடு நல்லா சிறப்பாக இருப்பது, வீடு வந்து ஒரு சிலர் வந்து சீரமைப்பது, உள்ளார இன்டீரியர் ஒர்க்கு நல்லா அழகுபடுத்துவது, அதே போல் வண்டி வாகனங்களை வந்து பழசை கொடுத்து புதுசாக மாற்றுறது, இல்லை புதுசாகவே எடுப்பது, இதெல்லாம் உங்கள் தசாபுதி சூழல் கேட்ட மாதிரி இதெல்லாம் பொதுவான பலன்கள் தான். வழக்குகள்லாம் இருந்தால் அந்த வழக்குகளில் வெற்றி அடைவது. ஏன்னா 11ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்கார். நிறைய வழக்கு இது வரைக்கும் இந்த வழக்கு வாய்தாவாக போயிட்டுருக்கு, எப்படி வந்து இது பண்ண முடியும்? உண்மையான வெற்றியே 11ஆம் இடம் தான், நிரந்தர வெற்றி, முழுமையான வெற்றி. அந்த 11ஆம் அதிபதியே அங்கே ஆட்சியாக இருக்கார். அப்போ இந்த காலகட்டம் அனைத்தும் சிறப்பு. ஒரு யூனிஃபார்ம் துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல இது, அதே போல் நம்ம ஒரு அரசாங்கத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு, அரசாங்கத்துறையில் நல்ல சலுகைகள் கிடைப்பது, இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதை தாண்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டம் உங்களுக்கு நிறைய ஒரு ஆடை ஆபரண சேர்க்கை, பெண்களை பொறுத்த வரைக்கும் அத்தியாவசிய பொருள் சேர்க்கை, குடும்பம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுடைய பந்துக்களுடன் கூடி மகிழ்வீங்க. அதை தாண்டி என்ன பண்ணணும்னா, உங்களுடைய தொழிலில் புதிய தொழில்களை வந்து புதிய முயற்சிகள், உங்களுடைய புதிய தொழில் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக கை கொடுக்கும். இந்த தொழிலில் முதலீடு செய்யும்போது மட்டும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து கொள்ளும். மற்றபடி வியாபாரம், தொழில், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, உலகளாவிய சந்தை முதற்கொண்டு எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பேர், புகழ், பதவி, நல்ல பட்டம், விருதுகள் இதெல்லாம் கிடைப்பது ரொம்ப அருமையாகவே இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒப்பந்தங்கள் அப்படின்னு பிரிக்கவே வேண்டாம். விவசாயத்துறை அந்த மாதிரி உற்பத்தி சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு எல்லாருக்குமே இப்போ வந்து ரொம்ப அருமையான காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களுடைய பணம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும், அது வரதுக்கு ஏற்ற மாதிரி செலவாகிடும். அதனால் லிக்விட் கேஷாக வச்சுக்காதீங்க. ஒன்று உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதிலையோ, இல்லை ஒரு எஃப்டி போடுறதுலையோ, இல்லை ஒரு தங்கத்தில் முதலீடு செய்வதிலையோ இந்த காலகட்டம் வந்து ரொம்ப அருமையான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லலாம். சுப பேச்சுவார்த்தைகள், திருமண விஷயங்கள்லாம் நடந்துடும். அம்மா எங்கள் வீட்டில் சொல்லி நாங்கள் சம்மதம் வாங்கிடலாமா, நாங்கள் வேறு மதத்தில், நாங்கள் இன்டர் காஸ்ட்டில், நாங்கள் வந்து எங்கள் மதம் மாதிரி விருப்பப்படுறோம், எங்கள் வீட்டில் போய் சொல்லலாமான்னா தாராளமாக எப்போ சொல்லலாம், மாத பிற்பகுதியில் சொல்லலாம். அருமையாக நடந்து முடிஞ்சிடும். நல்லா கேட்டுக்கோங்க, 5ஆம் பாவம் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும். 5 தான் காதல், நம்மளுடைய பூர்வ புண்ணியம், நம்முடைய சொத்துல வந்து ஒரு நம்ம வாழ்க்கையில் ஒரு படி மேம்படுவது, அதே போல் நம்முடைய முன்னேற்றம், நம்முடைய சிந்தனை, செயல், ஆழ்மன எண்ணங்கள், ஆசைகள் இதெல்லாம் குறிப்பது வந்து இந்த 5ஆம் இடம் தான். 5ஆம் இடம் தான் எல்லாத்துக்குமே ஒரு திட்டமிடல், நம்முடைய அந்த செயல்படுத்துறது, அதோட வியூகம் அமைக்கிறது, அந்த மனசில் தோன்ற எண்ணங்கள், நம்ம என்னென்ன சிந்திக்கணும், நம்ம நல்ல எண்ணங்களா, ஒரு வெளியூர் பயணம், மகிழ்ச்சி பயணம், இதெல்லாம் குறிக்கிறது 5ஆம் இடம் தான். இந்த 5 என்ற பூர்வ புண்ணியம் நல்லா இருந்துட்டால் நம்ம எந்த நிலையிலையும் நம்ம சிறப்பாகிடலாம். அப்போ இப்போ ஏற்கனவே 9ல் சனியும் இருக்கிறார், மாத பிற்பகுதியில் 5ஆம் அதிபதியும் வந்துடுவார், அப்புறம் ராசி அதிபதியும் வந்துடுவார். அப்போ 1, 5, 9 இந்த மாதம் அருமையாக கனெக்டிவிட்டி ஆகும். ஒரு ஜாதகத்தில் 1, 5 தொடர்பு கொண்டால் அவங்க எப்படி வேணுமானாலும் அந்த சிறப்பாக இருந்துடுவாங்க அப்படின்ற ஒரு இது இருக்குது, லாஜிக். அப்போ இந்த காலகட்டம் மாத பிற்பகுதியில் மிதுன ராசிக்கு செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்திக்கோங்க. ஒரு 10 ரூபா பொருள் வாங்க போனால் அங்கே 100 ரூபா செலவு வச்சிரும். அதில் மட்டும் கவனம் வைத்துக்கொண்டு மற்றபடி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பு. உங்களுக்கு ஒரு வீடு, தாய் வழியில் இருந்த பிரச்சனைகள் நீங்குவது, ஒரு வீடு அமைவது, அதே போல் பந்துக்களுடன் கூடி விடுவது, சுற்றுலா, குடும்பத்தோடு இது வரைக்கும் மனக்கசப்பாக இருந்தோம், யாரும் பேசாமல் இருந்தோம், கணவன் வழி, மனைவி வழி, சொந்தங்களோட ஒரே பிரச்சனை, அதே போல் எங்கள் அண்ணனோட பிரச்சனை, அப்பா வழி எல்லாம் சொல்லியாச்சு, பெற்றோர் வழி இருந்த பிரச்சனைலாம் நீங்கி இப்போ வந்து குடும்பத்துடன் குதூகலமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னு பாருங்கள். இளைஞர்கள், அதுவும் மாணவர்களுக்கு நல்ல படிப்பு,
மாத முற்பகுதியில் நீங்கள் அதற்கான யோசனைகள் செய்கிறீங்க. ஒரு 4 காலேஜில் போய் நம்ம விசாரிப்போம், 4 படிப்பை விசாரிப்போம், எந்த படிப்பை எடுக்கணும்னு தெரியாது, எந்த காலேஜில் போய் சேரணும்னு தெரியாது. அவர்களுக்கெல்லாம் மாத ஆரம்பத்தில் விசாரித்து வைத்து கொள்ளுங்கள். அப்போல்லாம் முடிவெடுக்க வேண்டாம், மாத பிற்பகுதியில் நீங்களே வந்து முடிவெடுத்துருவீங்க. அந்தளவுக்கு ஒரு தெளிவான நிலை அப்படின்னு வந்து சொல்லலாம். அருமையான வந்து ஒரு சிறப்பான காலகட்டம். உங்களுக்கு கேட்ட காலேஜ்லேயே கேட்ட இடத்துலையே கிடச்சிரும். உங்களுக்கு நீங்கள் ஒரு மிடில் கிளாஸாக இருப்பீங்க, ஆனாலும் உங்களுக்கு நிறைவான கல்வி கொடுத்து உங்களால் உங்கள் குடும்பம், உங்கள் வம்சாவளி வந்து முன்னுக்கு வரும். அந்த மாதிரியான டைமு. அப்போ என்ன பண்ணணும்? திறமையாக செயல்பட்டு கடினமாக உழைத்து உங்கள் வெற்றியை வந்து உறுதியாக்கி கொள்ளணும். மிதுன ராசிக்கு அற்புதமான நாட்கள் 15 தேதிக்கு மேலே, ஜூன் 15 பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். பொன் முட்டையிடும் பார்த்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு பொன் முட்டையை பெறலாம். எப்படி? நம்முடைய முயற்சி, நம்முடைய பயிற்சி, முயற்சி, பயிற்சி, மகிழ்ச்சி, இது 3ஐயும் நீங்கள் பின்பற்றும் போது, முயற்சியை பின்பற்றி முயற்சி வந்து பயிற்சியை கொடுக்கும், பயிற்சி வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். மகிழ்ச்சி பெறணும்னா நம்ம அனைத்து விஷயங்களையும் ஃபுல்ஃபில் ஆகும். ரொம்ப சிறப்பான மாதம். இந்த மாதம் வந்து நீங்கள் தன்வந்திரி வழிபாடு வைத்துக் கொள்ளுங்கள். பெருமாள் வழிபாடு, தன்வந்திரி பெருமாளுடைய இதுதான், ஒரு அவதாரம் தான். வழிபடும்பொழுது உங்களுடைய உடல் உபாதைகள்லாம், ஏற்கனவே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, இப்போ நல்லா ஆப்ரேஷன்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஒரு தீர்வு கொடுத்துரும். உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். அதே போல் உணவு பழக்க வழக்கங்களையும் நீங்கள் முறையான விஷயங்களை கையாளும்போது உங்களுக்கு சிறப்பான பலன்களை வந்து கொடுத்துரும். வயதில் மூத்தவங்க வந்து ஒரு நார்மலான லைஃப் லீட் பண்ணிகிட்ருக்குறோமா அப்படின்னா தாராளமாக அதே கட்டு வந்துருக்கும். பெருசாக நான் இந்த நேரம் போய் ஒரு பிஸ்னஸில் பண்ண போகிறேன், ஒரு முதலீடு போகிறப்போலாம் பிரச்சனையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். முதலீடுக்கோ அடுத்தவங்ககிட்ட பணத்தை கொடுத்து நிதி நிறுவனங்களில் முதலீடு செய்வதற்கோ இதெல்லாம் ஏற்ற நேரம் இல்லை. உங்கள்கிட்ட அந்த முதலீடு இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கிறேன். மிதுனம் மிளிரும் நான் நிறைய சொல்லியிருக்கேன். இப்போ ஜொலிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்படியே பிரகாசமாக இருக்கும். குடத்திலிட்ட விளக்காக இல்லாமல் குன்றிலிட்ட விளக்கு போல் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாத பிற்பகுதியில் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் கூடுதல் விழிப்புணர்வாக இருக்கக்கூடிய நாட்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, சந்திராஷ்டம தினங்கள். சந்திராஷ்டம தினங்களாக உங்களுக்கு 25, 26. வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும். தேவையில்லாத சிந்தனைகளை வைத்துக் கொள்ளக்கூடாது. ஹெல்மெட் இல்லாமல் செல்லக்கூடாது. பணம் சார்ந்த விஷயங்களில் விலை உயர்ந்த பொருட்கள்லாம் நான் கவனமாக வைத்துக்கணும். மறந்துடுவோம். அன்றைக்கி தான் நம்மளுக்கு ஒரு தேவையில்லாத பிரச்சனையாக எடுத்து நம்ம வாயை பிடுங்குவாங்க. நான் ஒரு புன்முறுவலோடு கடந்து வந்துட்டேன். இந்த சந்திராஷ்டம தினங்கள் என்ன பண்ணேன்னா, அதுவும் நமக்கு ரொட்டீன் லைஃபுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அன்றைக்கி ஒரு சிறப்பாக நம்ம ஆக்டிவேஷன் ஆகணும். ஒரு தசாபதிலாம் சிறப்பாக இல்லை, ஏன்னா உடம்பு கிடம்பு படுத்துருமா, எதனா பண்ணிவிடுமா அப்படின்ற ஒரு ஐயம் வேணும். அப்படிலாம் ஐயம் இருப்பவர்கள் ஒரு நல்ல ஒரு டம்ளர் பால், நாட்டு சக்கரை போட்டு பிள்ளையார்கிட்ட வச்சு ஒரு தீபம் ஏற்றி சுமுகாய நமக அப்படின்னு சொல்லிட்டாலே போதும். அவர் எல்லாத்தையுமே சுமூகமாக பண்ணி கொடுத்துருப்பாரு. அந்த ஒரு 11 போற்றிகள் இருக்கும், கணபதியுடைய போற்றி. அது வந்தவங்களுக்கு போட்டாலே வந்துடும் நெட்டில். அதை படிச்சுட்டு அது ஒன்றுமே தெரியலையா, கணபதியாக நமக சுமுகாய நமகன்னு சொல்லிவிட்டு நடைய கட்டிக்கிட்டே இருங்க. சிறப்பாக இருக்கும். சந்திராஷ்டம தினமும் உங்களுக்கு சந்தோஷத்தை அளிக்கும். ரொம்ப மிராக்கலாக இருக்கும் நீங்கள் பார்க்கும்போது. இந்த பலனெல்லாம் கோள்களின் கோச்சார நகர்வை வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபதி நடக்குது, அதை எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, அது திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இதன் ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சாத்வீக பரிகாரம் நான் என்ன சொல்ல போகிறேன், நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஏழை எளியவருக்கு வறியவருக்கு உடல் மாற்றுத்திறனாளிகள், உடல் ஊனமுற்றவர்னு சொல்ல முடியும், அவங்க மாற்றுத்திறனாளிகள், அவங்க எல்லா வேலையும் செஞ்சுருவாங்க. நம்மளை விட அவங்களுக்கு ஐம்புலன்களும் ஷார்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு உங்களால் அவங்க வாழ்வாதாரத்துக்கு உங்களால் எந்த உதவிகளை செய்யுங்க, ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அவங்களுடைய காலங்கள். விரயங்களை கட்டுப்படுத்தணும். அப்போ என்ன பண்ணணும், நல்ல காரியங்களுக்கு செலவு பண்ணிடலாம். அதே போல் நம்ம கையில் இருக்கிற மாதிரி முதலீடு பண்ணிக்கொள்ளலாம். ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து கொள்ளலாம். தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் அது சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சௌரலட்சுமி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செழி.
இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.